வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 8ஆம் வகுப்பு அறிவியல் வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. டுடே we see the lesson in science unit 12 atomic structure அலகு 12 அணு அமைப்பு என்கின்ற பாடத்தினுடைய பாடக்கருத்துக்களை குறித்த காணொளிகளை நாம் இன்று காண இருக்கின்றோம். At first we see the learning objectives of the lesson. Understand the advantages and limitation of Dalton's atomic theory. டால்டன் அணுக்கொள்கையினுடைய நிறைகள் மற்றும் குறைகளை புரிந்து கொள்ளல். Distinguish the fundamental particle and their properties. அடிப்படை துகள்களையும் அவற்றின் பண்புகளையும் பகுத்தறிதல். Get an idea about the Thomson's atom model and its limitations. தாம்சன் அணுமாதிரியையும் அதனுடைய வரம்புகளையும் அறிதல். Calculate the valency of different elements. பல்வேறு தனிமங்களுடைய இணைதிறனை கணக்கிடுதல். Write the chemical formula and molecular formula of the compounds. சேர்மங்களின் வேதி வாய்ப்பாடு மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாட்டினை எழுதுதல். Balance the chemical equation. வேதி சமன்பாட்டினை சமன் செய்தல். State the law of chemical combinations. வேதி சேர்க்கை விதிகளை வரையறுத்தல். இவை அனைத்தும் இப்பாடத்தினுடைய கற்றல் நோக்கங்கள். Then we see the introduction of this lesson. Every substance in our surroundings is made up of a unique elements. There are 118 elements identified worldwide so far. Out of these elements, 92 elements occur in the nature and the remaining elements are the synthesized in the laboratories. Copper, iron, gold and silver are some of the elements found in the nature. Elements like titanium, promethium, neptunium and plutonium are synthesized in the laboratories. Each electron is made up of similar minute particles are called as an atom. For example, the element gold is made up of gold atoms which determine its characteristics. The word atom is derived from the Greek word atomos. Thomos means smallest divisible particle and atomos means smallest indivisible particle. Ancient Greek philosopher like Democritus has spoken about the atom. Even our Tamil poet Avvaiyar has been mentioned about the atoms in her poem while describing the Tirukkural. அணுவை துளைத்து 7 கடலை கட்டி குறுகத் தரித்த குறள். By none of them have a scientific base. The first scientific theory about the atoms was given by the John Dalton, followed by him. J.J. Thomson and Rutherford have give their theory about atom. In this lesson, we will study about the atomic theories evolved in different times. We will also study about the valency, molecular formula, rules for naming and chemical compounds and balancing chemical equations. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அனைத்துமே தனிமங்களால் ஆனவை என்பது நமக்கு தெரியும். இதுவரையில் மொத்தம் 118 தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றுள்ளே 92 தனிமங்கள் இயற்கையிலே கிடைக்கக்கூடியவை. மீதமுள்ள தனிமங்கள் ஆய்வகத்திலே தயாரிக்கப்படுகிறது. தாமிரம், இரும்பு, தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய தனிமங்கள் இயற்கையிலே கிடைக்கின்றன. ஆனால் டெக்னீசியம், புரோமெத்தியம், நெப்டியூனியம் மற்றும் புளுட்டோனியம் போன்ற தனிமங்கள் ஆய்வகங்களிலே தயாரிக்கப்படுகிறது. அனைத்து தனிமங்களும் ஒரே மாதிரியான மிகச்சிறிய துகள்களால் ஆனவை. உதாரணம், தங்கம் என்னும் ஒரு தனிமம் ஒரேவித அணுக்களால் ஆனது. இந்த அணுக்களே தங்கத்தினுடைய பண்புகளுக்கு காரணமாக அமைகின்றன. அணு என்பது அட்டாமஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து உருவாக்கப்படுவது. டாமஸ் என்பது உடையக்கூடிய மிகச்சிறிய துகள் என்றும் அட்டாமஸ் என்பது உடைக்க இயலாத மிகச்சிறிய துகள் என்றும் பொருள்படும். இதே கருத்தை கிரேக்க தத்துவ மேதையான டெமோக்ரிட்டஸ் என்பவரும் கூறியுள்ளார். மேலும் அதற்கு முன்னரே நமது பெண்பார் புலவர் ஔவையார் அவர்கள் திருக்குறளுடைய பெருமை பற்றி கூறும் பொழுது அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என அணுவை பற்றிய தனது கருத்தை கூறியுள்ளார். ஆனால் அவற்றிற்கு அறிவியல் ஆதாரம் ஏதும் இல்லை. ஜான் டால்டன் என்பவரே முதலிலே அணுவை பற்றிய அறிவியல் பூர்வமாக கொள்கையை வெளியிட்டவர். அவரை தொடர்ந்து J.J. தாம்சன் மற்றும் ரூதர்ஃபோர்டு ஆகியவர்கள்
தங்களது அணுக்கொள்கைகளை வெளியிட்டனர். இப்பாடப்பகுதியிலே வெவ்வேறு காலகட்டத்திலே கூறப்பட்ட அணுக்கொள்கைகள் பற்றியும் இணைதிறன், மூலக்கூறு வாய்ப்பாடு மற்றும் வேதிச்சேர்மங்களுக்கு பெயரிடும் முறை மற்றும் வேதி சமன்பாடுகளை சமன் செய்யும் முறை ஆகியவற்றை பற்றி காண இருப்பது இந்த பாடம். And then we see the Dalton's atomic theory. John Dalton provided a basic theory about the nature of matter. டால்டன் 1808 தம்மால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையிலே தமது அணுக்கொள்கையை வெளியிட்டவர். அவருடைய கொள்கையின் முக்கிய கருதுகோள் என்னவென்று பார்த்தோமானால், ஆல் த மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிக்கல் கால்டு ஆட்டம்ஸ். பொருட்கள் அனைத்துமே அணு எனப்படிய மிகச்சிறிய துகளால் ஆனவை. And then we see the Greek philosopher Democritus used the same name for the smallest indivisible particle. கிரேக்க தத்துவ மேதை டெமோக்ரட்டிஸ் பிளக்க இயலாத மிகச்சிறிய துகளை அணு என்றே அழைத்தார். Then the atom of same element are identical in all aspects, size, shape, mass and properties. ஒரு தனிமத்தினுடைய அணுக்கள் பண்புகளிலும் ஒத்திருக்கின்றன, அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்கின்றன. அவற்றுடைய அளவு, வடிவம், நிறை மற்றும் பண்புகளை பற்றி காண இருக்கக்கூடியது. Atoms of different elements have a different size and masses and possess a different properties. வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்கள் அவற்றினுடைய வடிவம், நிறை மற்றும் பண்புகளிலே வேறுபட்டிருக்கின்றன. Atom can neither be created nor be destroyed. Atom is indestructible. அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அதாவது அணுவானது அழிக்க முடியாத துகள் என்று கூறினார்கள். Atoms of different elements may combine with each other in a fixed simple ratio to form a molecule. வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களை உருவாக்குகின்றன. An atom is the smallest particle of matter that takes part in the chemical reaction. அணு என்பது வேதிவினையிலே ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள் என்ற ஒரு கருதுகோளை ஜான் டால்டன் என்பவர் உருவாக்கினார். Then more to know, ஜான் டால்டன் சன் ஆஃப் புவர் வியூவர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான நெசவு குடும்பத்திலே பிறந்தவர். began to his career as a village school teacher at the age of 12. He became the principal of school 7 years later. In 1793 he moved to Manchester to teach physics, chemistry and mathematics in a college. He proposed his atomic theory in 1803. He carefully recorded each day the temperature, pressure and amount of rainfall from his youth till the end. He was a meticulous meteorologist. ஜான் டால்டன் ஒரு ஏழ்மையான நெசவு குடும்பத்திலே பிறந்தவர். அவர் தனது 12வது வயதிலே ஒரு கிராமத்து பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரானார். பின் 1973 அவர் மான்செஸ்டரில் உள்ள கல்லூரியிலே இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களை கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். அவரது இறுதி காலம் வரை வளிமண்டல அழுத்தம் மற்றும் மழை அளவினை பதிவு செய்வதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் ஒரு சிறந்த வானியல் ஆராய்ச்சியாளராக இருந்தார் என்பது ஜான் டால்டன் பற்றிய ஒரு கூற்று. அட்வான்டேஜஸ் ஆஃப் டால்டன்ஸுடைய அட்டாமிக் தியரி. டால்டனுடைய அணுக்கொள்கையினுடைய சிறப்பியல்புகள் என்னவென்று பார்த்தோமானால், டால்டன்ஸ் தியரி எக்ஸ்பிளைன் த மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸஸ் அண்ட் லிக்யூட்ஸ். டால்டனுடைய அணுக்கொள்கை பெரும்பாலான திரவங்கள் மற்றும் வாயுக்களினுடைய பண்புகளை விவரிக்கின்றன. And then this explains the law of chemical combination and the law of conservation of mass. They are explained by the last section. வேதிச்சேர்க்கை விதி மற்றும் பொருண்மை அழியா விதியினை இது விளக்குகிறது. This theory helps to recognize the molecular difference of elements and compounds. தனிமங்களுடைய மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களுடைய மூலக்கூறுகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை இது எடுத்துரைக்கிறது. Then the limitation of Dalton's atomic theory. டால்டன் அணுக்கொள்கையுடைய வரம்புகள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அணு என்பது பிளக்க முடியாத மிகச்சிறிய துகள் என்பது தவறு. Atom is no longer considered as a smallest indivisible particle. அது தவறான ஒரு கூற்று. Atom of the same element have different masses, isotopes. தனிமத்தினுடைய அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றுள்ளன, அவைகளுக்கு ஐசோடோப்புகள் என்று பெயர். Atoms of different element may have the same masses, அதற்கு ஐசோபார் என்று பெயர். வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்கள் ஒரே அணுநிறையை பெற்றிருந்தால் அவற்றுக்கு ஐசோபார் என்று பெயர். Substance made up of same kind of atoms may have a different properties. Example, coal, graphite and diamond are made up of a carbon atoms.
பட் த டிஃப்ரெண்ட் இன் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கக்கூடிய பொருள்கள் வெவ்வேறு பண்புகளை பெற்றிருக்கின்றன. உதாரணமாக நிலக்கரி, கிராஃபைட், வைரம் ஆகிய 3 கார்பன் அணுக்களால் ஆனவை. ஆனால் அவற்றினுடைய பண்புகள் வெவ்வேறாக உள்ளது என்பது டால்டனுடைய அணுக்கொள்கையினுடைய வரம்புகள். லிமிடேஷன் ஆஃப் டால்டன் அட்டாமிக் தியரி. தென் த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என்பது அடிப்படை துகள்கள். In 1878, Sir William Crookes, while conducting the experiment using the discharge tube, found a certain visible rays traveling between the two metal electrodes. These rays are known as a Crookes ray or cathode ray. The discharge tube is used to experiment is now referred as a Crookes tube or more popularly as a cathode ray tube, CRT. 1878 சர் வில்லியம் குரூக் என்பவர் மின்னிறக்க குழாயை கொண்டு சோதனையை மேற்கொள்ளும் பொழுது இரு உலோக மின்வாய்களுக்கு இடைப்பட்ட பகுதியிலே கண்ணிற்கு புலப்படும் வகையிலே ஒளிக்கற்றை பாய்வதை கண்டார். இக்கதிர்கள் குறுக்கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள் என அழைக்கப்பட்டன. இச்சோதனையிலே பயன்படுத்தப்படும் மின்னிறக்க குழாய் குறுக்குழாய் அல்லது கேத்தோடு குழாய் என அழைக்கப்படுகிறது. இந்த கேத்தோடு கதிர்குழாய் என்பது ஒரு வாயு நிரப்பப்பட்ட இருபுறமும் மூடப்பட்ட ஒரு நீண்ட கண்ணாடி குழாயாகும். இதனுடைய இரு முனைகளிலுமே எவ்வாறு இருக்கிறது என்பது கேத்தோடு ரே இஸ் எ லாங் கிளாஸ் டியூப் filled with gas and sealed with at both ends. It consists of two metal plates which act as electrodes connected with high voltage. The electrode which is connected to the negative terminal to the battery is called as a cathode, negative electrode. Then the electrode connected into the positive terminal is called as a anode, positive electrode. There is a side of tube which is connected to pump. The pump is used to lower pressure inside the discharge tube. இருபுறமும் மூடப்பட்ட நீண்ட கண்ணாடி குழாய். இந்த இரு முனைகளிலுமே இரு உலோக தகடுகள் மின்வாய்கள் அதிக மின்னழுத்த வேறுபாடு தரும் மின்கலனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பேட்டரி மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறது. மின்கலனுடைய எதிர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் கேத்தோடு எதிர்மின்வாய் எனவும் நேர்மின்னுடன் இணைக்கப்படக்கூடிய மின்வாய் ஆனோடு நேர்மின்வாய் எனவும் அழைக்கப்படுகிறது. மேலும் அதனுடைய பக்க குழாயானது இறைப்பான் பம்பு மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. மின்னிறக்க குழாயினில் உள்ள அழுத்தத்தை குறைக்க இறைப்பான் பயன்படுத்தப்படுகிறது. உள்ள அதனுடைய டிஸ்சார்ஜ் பிரஷரை குறைப்பதற்காக அதனுடைய பம்பு இணைக்கப்பட்டுள்ளது. மோர் டு நோ, electricity when passes through the air removes the electrodes from the gaseous atoms and produces cations. This is also called as electric discharge. மின்சாரம் காற்றின் வழியே பாயும் பொழுது மூலக்கூறுகளிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேற்றுவதால் உருவாகின்றன. இதுவே மின் இறக்கம், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் என அழைக்கப்படுகிறது. Then we see the discovery of electrons. எலக்ட்ரான் என்றால் என்ன என்பதை பற்றிய கண்டுபிடிப்பு. When a high electric voltage of 10,000 volts or more applied to the electrodes of a discharge tube containing air or any gas at atmospheric pressure, no electricity flows through the air. However, with a high voltage of 10,000 volts applied to the electrodes of discharge tube containing air or any gas at a very low pressure of about 0.001 millimeter of mercury, a greenish glow is observed on the walls of the discharge tube. 10,000 வோல்ட் அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் அழுத்த வளிமண்டல அழுத்தத்தினால் வாயு அல்லது காற்றினால் நிரப்பப்பட்ட மின்னிறக்க குழாய்க்குள்ளாக செலுத்தும் பொழுது காற்றின் வழியே எந்தவிதமான மின்சாரமும் பாய்வதில்லை. ஆனால் மின்னிறக்க குழாயிலே 0.001 மில்லிமீட்டர் அளவிலான மிக குறைந்த வளிமண்டல அழுத்தத்திலே நிரப்பப்பட்டிருக்கும் வாயுவின் வழியே 10,000 வோல்ட் அளவிலான உயர் மின் அழுத்தத்தை செலுத்தும் பொழுது குழாயினுடைய மறுமுனையிலே ஒளிர்தல் ஏற்படுவதை காணலாம். இக்கதிர்கள் எதிர்மின்வாயிலிருந்து வெளிவருவதால் கேத்தோடு கதிர்கள் எதிர்மின்வாய் கதிர்கள் என அழைக்கப்படுகின்றன. பின்னர் இவை எலக்ட்ரான் என பெயரிடப்பட்டது. Behind the anode, the observation clearly shows some invisible ray coming from the cathode. Hence, the rays are called as a cathode rays. Later they were named as electrons. எலக்ட்ரான் என பெயரிடப்படுவது அப்பொழுதுதான் எதிர்மின்வாய் கதிர்கள் என பெயரிடப்பட்டது. Then more to know, the fact that air is a poor conductor of electricity is a blessing of disuse for us. Imagine
What would happen if air had been a good conductor of electricity? All of us would have got electrocuted. When a minor spark was produced by ancient. காற்று என்பது மின்கடத்தா பொருளாக இருப்பது இயற்கையினுடைய வரமாகும். ஒருவேளை காற்று ஒரு சிறந்த மின்கடத்தியாக இருக்குமானால் எதிர்பாராத விபத்தினால் உருவாகும் சிறு மின் பொறி கூட மிகப்பெரிய ஆபத்தினை விளைவிக்கக்கூடும் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோடு ரேஸ். கேத்தோடு கதிர்களுடைய பண்புகள். கேத்தோடு ரேஸ் ஆர் டிராவல் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் த கேத்தோட் டுவர்ட்ஸ் ஆனோடு. கேத்தோடு கதிர்கள் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி நேர்கோட்டிலே பயணிக்கின்றன. கேத்தோடு ரேஸ் மேட் அப் ஆஃப் எ மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் which have mass of kinetic energy. கேத்தோடு கதிர்கள் துகள்களால் உருவாக்கப்பட்டவை, எனவே இவை நிறை மற்றும் இயக்க ஆற்றலை பெற்றிருக்கின்றன. Cathode rays are deflected by both electric and magnetic field. They are negatively charged particle. கேத்தோடு கதிர்கள் எதிர்மின் சுமையை பெற்றுள்ளதால் அவை மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விளக்கமடைகின்றன. The nature of the cathode ray does not depend on the nature of the gaseous field inside the tube or cathode is used. கேத்தோடு கதிர்களுடைய பண்புகள் மின்னிறக்க குழாயில் நிரப்பப்படும் வாயுக்களை பொறுத்து மாறுபடுவதில்லை. Then more to know, in a television tube, cathode rays are deflected by the magnetic field. A beam of cathode ray is directed towards the coated screen on the front of the tube, whereby varying the magnetic field generated by electric magnetic coils, the beam traces a luminescent image. தொலைக்காட்சி பெட்டியிலே கேத்தோடு கதிர்கள் மின்காந்த புலத்தினால் விளக்கமடைந்து அதன் முகப்பு திரையிலே வீழ்த்தப்படுகின்றன. இவை ஒளிபடத்தை உருவாக்குகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதற்குண்டான படங்கள் கேத்தோடு கதிர்குழாய் எவ்வாறு இருக்கிறது, எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் உமிழ்வு எவ்வாறு நடைபெறுகிறது, ஒரு ஸ்பாட்லைட்டில் எப்படி எலக்ட்ரான் உமிழப்படுகிறது என்பதையும் இங்கு உங்களுக்கு படம் தெளிவாக விளக்குகிறது. And then we see the discovery of protons. The presence of positively charged particle of an atom has been precisely predicted by the Goldstein based on the conception of that an atom being electrically neutral is in nature should be necessarily possess the positively charged particle to the balance negatively charged electrons. அணு என்பது நடுநிலைத்தன்மை கொண்ட உடையது. அணுவிலே எதிர்மின்னூட்டம் கொண்ட துகள்கள் இருப்பதால் அவற்றை சமன் செய்ய அதே அளவிலான நேர்மின்னூட்டம் கொண்ட துகள்கள் இருக்க வேண்டும் என கோல்ட்ஸ்டீன் கருதினார். இருந்தாலும் கோல்ட்ஸ்டீன் repeated the cathode ray experiment by using the perforated cathode on applying by a high voltage under the low pressure. He observed the faint of red glow on the wall behind the cathode. Since the rays originated from the anode, they were called anode rays or canal rays or positive rays. Anode rays were found as a stream positively charged particle. கோல்ட்ஸ்டீன் துளையிட்ட எதிர்மின்வாயை பயன்படுத்தி எதிர்மின்வாய் கதிர் சோதனையை மீண்டும் நடத்தினார். குறைந்த அழுத்தத்திலுள்ள வாயுவினில் உயர் அழுத்தத்தை செலுத்தும் பொழுது எதிர்மின்வாயின் பின்புறம் மங்கிய சிவப்பு நிற ஒளியானது தோன்றுவதை கண்டறிந்தார். இக்கதிர்கள் நேர்மின்வாயிலிருந்து உருவாவதால் அவை நேர்மின்வாய் கதிர்கள் அல்லது ஆனோடு கதிர்கள் அல்லது கால்வாய் கதிர்கள் என அழைக்கப்படுகிறது. கேனல் ரேஸ் அப்படின்னு சொல்றார். நேர்மின்வாய் கதிர்கள் நேர்மின்னூட்டம் கொண்ட துகள்களால் ஆனவை. ஆனோட் ரேஸ் வேர் ஃபவுண்ட் எ ஸ்ட்ரீம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் என்பது இதிலிருந்து நமக்கு நன்கு விளங்குகிறது. Then do you know, when a invisible radiation falls on the material like zinc sulfide, they emit a visible light or glow. The material are called as a fluorescent material. கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் துத்தநாக சல்பைடு பூசப்பட்ட திரையிலே விழும்பொழுது கண்ணிற்கு புலப்படும் ஒளியை உமிழ்கின்றன. இப்பொருள்கள் ஒளிரும் பொருள்கள் என அழைக்கப்படுகிறது. Then we see the properties of anode ray. ஆனோடு கதிர்களுடைய பண்புகள். ஆனோடு கதிர்கள் நேர்கோட்டிலே செல்கின்றன. ஆனோட் ரேஸ் டிராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஆனோட் ரேஸ் மேட் அப் ஆஃப் எ மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ். ஆனோடு கதிர்கள் துகள்களால் ஆனவை. ஆனோட் ரேஸ் ஆர் டிஃப்ளெக்டட் பை த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு.
Since they are deflected towards the negatively charged plate, they consist of positively charged particle. ஆனோடு கதிர்கள் மின்புலம் மற்றும் காந்த புலத்தால் விளக்கமடைகின்றன. அவை நேர் மின்னூட்டம் கொண்டுள்ளதால் எதிர்மின் வாயை நோக்கி விளக்கமடைகிறது. The properties of anode ray depend upon the nature of the gas taken inside the discharge tube. நேர்மின்வாய் கதிர்களுடைய பண்புகள் மின்னிறக்க குழாயினுள் இருக்கும் வாயுவினுடைய தன்மையை சார்ந்து அமைகிறது. Then we see the mass of the particle is same as the atomic mass of the gas taken inside the discharge tube. துகளினுடைய நிறை என்பது அதனுடைய மின்னிறக்க குழாயிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட வாயுவினுடைய அணுநிறைக்கு சமமாக இருக்கும். அப்போ அணுநிறை எதில் இருக்குன்னா என்ன துகள்கள் எடுத்துக்கிட்டு அந்த மின்னிறக்க குழாய்க்குள்ளே நம்ம வச்சுருக்கிறோமோ அதனுடைய அணுநிறைக்கு சமமாக இருக்கும் என்பது இதனுடைய விளக்கம். ஆனோடு கதிர்களுடைய பண்புகள். These are the properties of anode rays. Then more to know, when hydrogen gas was taken in the discharge tube, the positively charged particle obtained from the hydrogen gas were called as protons. Each of the protons are produced when one electron is removed from the one hydrogen atom. Thus a proton can be defined as the hydrogen atom. Then it will be changes as H plus. Then hydrogen gives H plus plus one electron. ஹைட்ரஜன் வாயுவை மின்னிறக்க குழாய்க்குள் எடுத்துக்கொள்ளும் பொழுது பெறப்படும் நேர் மின் துகள் புரோட்டான் எனப்படுகிறது. ஒரு ஹைட்ரஜன் அணுவில் உள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்கும் பொழுது ஒரு புரோட்டான் கிடைக்கிறது. எனவே புரோட்டான் என்பதை ஹைட்ரஜன் அயனி எனவும் நாம் இங்கு அழைக்கலாம். Thus a proton can be defined as the hydrogen ion. ஹைட்ரஜன் அயனி எனவும் நாம் இங்கு அழைக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ். நியூட்ரானுடைய கண்டுபிடிப்பு. At the time of J.J. Thomson, only two fundamental particles, proton and electron, were known. In the year 1932, James Chadwick discovered another fundamental particle called neutron. But the proper position of the particle in the atom was not clear till Rutherford described the structure of atom. You will study about the Rutherford atom model in your higher classes. ஜே தாம்சன் காலத்திலே இரண்டு அடிப்படை துகள்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன, புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான். 1932ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சாட்விக் மற்றும் ஒரு அடிப்படை துகளான நியூட்ரானை கண்டுபிடித்தார். அணுவில் நியூட்ரான்கள் அமைவிடத்தை பற்றி தெளிவான விளக்கத்தை ரூதர்ஃபோர்டு தனது அணுக்கொள்கை குறிப்பிட்டார். ரூதர்ஃபோர்டு அணுமாதிரியை பற்றி விரிவாக உங்களது மேல் வகுப்பிலே You will study about the Rutherford atom model in your higher classes. In 10th standard, 9th standardல இதை பற்றி நீங்கள் தெளிவாக படிப்பீங்க அப்படிங்கிறதோடு இதை நிறுத்துகிறாங்க. Then properties of neutron. நியூட்ரானுடைய பண்புகள் என்ன அப்படின்றத சொல்லணும். நியூட்ரான் carries no charge. It is a neutral particle. நியூட்ரான் மின்சுமையற்ற துகள். எனவே இவை மின் நடுநிலைத்தன்மை வாய்ந்தது. It has a mass equal to that of proton, that is 1.6 into 10 power minus 24 grams. இதனுடைய நிறை புரோட்டான் நிறைக்கு சமமானது நியூட்ரானுடைய நிறை 1.6 into 10 power minus 24 கிராம் என அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த அடிப்படை துகளுடைய பண்புகளை கொண்டு ஒரு அட்டவணை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். அடிப்படை துகளுடைய பண்புகள், அதனுடைய மாஸ் எப்படி இருக்குது, ரிலேட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்குது. Electrons 9.1 into 10 power minus 28 grams, proton 1.6 into 10 power minus 24 grams, neutron 1.6 into minus 24 grams. Relative charges: electron have a negative charge and proton have a positive charge. Neutron have a chargeless particle, so it can be zero. It will be zero. Then you will the activity, collect the more information about the properties of fundamental particle and prepare a chart. அடிப்படை துகள்களுடைய பண்புகள் பற்றிய கூடுதல் தகவல்களை சேகரித்து அவற்றிற்குண்டான விளக்கப்படத்தை தயார் செய்தல் என்பது அடுத்ததாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. இந்த செயல்பாடோடு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் என்கின்ற பாடத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் should be completed. The second part will be continued at the next video. Until then, thank you so much.